அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பாமக நிறுவனர் தலைவர் திரு ராமதாஸ் தலைமையில் இந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கூட்டம் இன்று நடைபெற்றது. திரு அன்புமணி ஆதரவு பெற்ற பல தலைவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. திரு அன்புமணியும் அந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் முக்கியமான பேசுபொருள். கூட்டணி தொடர்பாக இருவருக்கும் பிரச்சனை நிலவி வருவதாக செய்திகள் வருகிறது. பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது குறித்தும் நம்ம இணைத்தே பேச இருக்கிறோம். பாமகவுக்குள் என்ன நடக்கிறது, பாஜக என்ன நினைக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைய நேர்பட பேசுவின் தலைப்பு. மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு TN ரகு இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி பங்கேற்றிருக்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஐயநாதன், திரு ராமதாஸ், திரு அன்புமணி இருவருக்குமான பிரச்சனைக்கான தொடக்க புள்ளி எது? இடைவெளி சமீப நாட்களாக அதிகரித்து கொண்டே இருக்கு. எதை நோக்கி இது செல்லுது? தொடக்க புள்ளி வந்துட்டு அந்த கட்சி தொடர்ந்து சந்தித்து வரும் அரசியல் ரீதியான சறுக்கல், தோல்விகள். அதிலும் குறிப்பாக கடந்த சட்டப்பேரவை தேர்தலும் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலும் தான். அந்த கட்சி எந்த அளவுக்கு போராட்டங்களெல்லாம் ஐயா ராமதாஸ் தலைவராக இருந்தபோது நடத்தியது அப்படின்றதையும், திரு அன்புமணி ராமதாஸ் பொறுப்பேற்றதற்கு பிறகு எப்படியெல்லாம் அந்த கட்சி நடத்தியது, எப்படி அது மக்கள் பத்தியில் சென்றது அப்படின்றதுக்கு இடையே ஒரு பெரிய இடைவெளி இருப்பதை ஓரளவுக்கு ஒரு பார்வையாளராக நம்மளாலே தெரியும். ஆனால் இங்கே தேர்தலுக்கு போகும்போது அந்த அவங்களுடைய கான்ஸ்டிடியூன்சி, அந்த மக்கள், அதாவது அங்கே சிதம்பரம் கடலூரில் ஆரம்பித்து அப்படி நேராக அந்த 9 மாவட்டங்களையும் கடந்து கிருஷ்ணகிரி தர்மபுரி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பெல்ட்டில் அந்த மக்களுடைய பெருத்த ஆதரவு பெற்ற ஒரு கட்சி, 3வது பெரிய கட்சி அல்லது இணையான பெரிய கட்சி அப்படின்னு சொல்லலாம். திமுக அதிமுகவிற்கு இணையான ஒரு பெரிய கட்சின்னு சொல்லலாம். அந்த கட்சிக்கு வந்துட்டு அதனுடைய பலத்திற்கு தக்கவாறு அது வெற்றி பெறவில்லை. அதான் ராமதாஸ் வந்துட்டு யார் காரணம் அதுக்கு? அதான் அரசியலில் கூட்டணி போடுறது அதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். இப்போ பொதுவாகவே என்ன அப்படின்னோம்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாரு, மருத்துவர் ராமதாஸ் வந்துட்டு அந்த மக்களை வந்துட்டு மிகப்பெரிய அளவில் அரசியல் படுத்தியவர், விவரமாக அரசியல் படுத்துவார். இவர் ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு எதிரில் ஒரு 200-300 சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே கதை சொல்கிற மாதிரி அரசியல் எல்லாத்தையுமே ஒரு கொண்டு போயிட்டு எந்த இடத்துல இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம், இன்றைக்கி நம்மளுடைய போராட்டம் அரசியலுக்கு பிறகு நம்ம எந்த இடத்துல நின்றுட்டுருக்குறோம் அப்படின்றதெல்லாம் அந்த மக்களுக்கு விளக்குனார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தலைவரும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் திடீர்னு தேர்தல் நெருக்கடியில் எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்துட்டு அப்படியே அந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதுதான் அந்த தோல்வியில் இருந்துட்டு நாம் எடுத்துக்கக்கூடிய முதல் ஒரு முடிவு. இந்த முடிவுகளுக்கு 2 பேரையுமே தான் பொறுப்பாக்கணும். ஆமாம், 2 பேரும் தான். ராமதாஸையும் பொறுப்பாக்கணும், அன்புமணியும் பொறுப்பாக்கணும். ஆமாம், திடீர்னு போயிட்டு ஒரு தடவை அந்த பார்க் ஷெராட்டன் ஹோட்டலில் போயிட்டு கூட்டணிக்கு கையெழுத்து போட்டாங்களே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எந்த கூட்டணிக்கு போவாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருந்து திடீர்னு பார்த்தா 2 பேரும் கையெழுத்து போடுறாங்க. திடீர்னு கட்சிக்கு நானே ராஜா, கூட்டணி தொடர்பா நான் தான் முடிவெடுப்பேன் அதான் அப்படின்னு ராமதாஸ் சொல்றதுல இருந்து சமீப நாட்களாக ஏதோ அவர் முடிவு எடுக்கல, அன்புமணி தான் முடிவெடுத்தார் அப்படின்னு தானே புரிஞ்சுக்க வேண்டியது. ஆமா, தலைவரான ஒண்ணு அவர் தான் எடுத்தார். அதுதான் நம்ம ஏற்கனவே நடந்த அந்த ஒரு விவாதத்துல கூட நம்ம சொன்னோம். இந்த முகுந்தன் வரும்போது நம்ம தொலைக்காட்சியில் நடந்த விவாதத்திலேயே நம்ம அதை பேசணும். திரு ராமதாஸ் அவர்களை வந்துட்டு நீங்க புறக்கணிச்சுட்டு நீங்க வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தணும் அப்படின்னு யார் நினைச்சாலும் அது தப்பு தான், அன்புமணி உட்பட. அன்புமணி நினைக்கிறார் அப்படி ஒரு தலைவரானவொன்னா அவங்களுக்கெல்லாம் அப்படிதான் மட்டும் ஒரு நடப்புறது, நானே முடிவு எடுப்பேன் அப்படின்றது. அப்போ அந்த முடிவுகள் தான், கூட்டணி தொடர்பான முடிவு தான் அவங்களுக்கு இடையிலான மிகப்பெரிய பிளவு காரணம். அவரே வெளிப்படுத்துறாரு, அந்த கூட்டணி இந்த மாதிரி திடீர்னு போனது அப்படின்றதெல்லாம் ரொம்ப தப்பான முடிவு. இப்போ கூட நடந்த அந்த திருவிடந்தை மாநாட்டில் அவர் என்ன சொல்றாருன்னா, கூட்டணி நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ராமதாஸ் எந்த கூட்டணிக்கு போகணும்னு விரும்புறாரு, அன்புமணி எந்த கூட்டணிக்கு போகணும்னு விரும்புறாரு? இல்ல, அதாவது அன்புமணி ராமதாஸ் அவருடைய மைண்ட் செட் வந்துட்டு ஒரு ப்ரோ பிஜேபி. அன்புமணி வந்து ப்ரோ பிஜேபி அப்சல்யூட், அதில் ஒன்றும் சந்தேகம்லாம் ஒன்றும் கிடையாது. அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகணும் அன்புமணி. அதிமுக இல்லை, பாஜக மைண்ட் செட் வருது, பாஜகனுடைய மைண்ட் செட். ஏன்னா சென்ட்ரல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட இணக்கப்பாட போகணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அதனால தான் போன தடவை அந்த கூட்டணிக்கு அவங்க போனாங்க. அதுக்கு முன்னாள் வரைக்கும் நாமளும் நினச்சிட்டு இருக்கிறோம் இவங்க அஇஅதிமுக கூட்டணிக்கு தான் போவாங்க மக்களவை தேர்தல் அப்படின்னு நினச்சோம். ஆனால் மறுநாள் காலத்தில் காலங்காத்தாலே டிஃபன் சாப்பிட்டு கையெழுத்து போட்டாங்க.
இப்போ இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னம்னா, இந்த கட்சி வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு 18 எம்எல்ஏக்கள் வரைக்கும் இருந்த கட்சி 2001 இருந்துட்டு அடுத்தடுத்த தேர்தல்களில் வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை நிர்ணயித்த கூட்டணியில் இருந்த கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு வரும் 5 இடம் தான் நிற்கிறோம். ஒரு இடத்துல நம்ம தனிச்சு நின்று 4 இடத்துல நின்னோம். 96 சொல்றாரு. யானை சின்னத்திலே 4 இடத்துல நின்னோம். 4 கூட்டணியோட 5ல தான் ஜெயிச்சோம் அப்படின்றாரு. அது பெரிய ஒரு பின்னடைவு தான். இப்போ கூட கடந்த மக்களவை தேர்தலுடைய வாக்கு இதெல்லாம் வந்துட்டு வச்சு நீங்கள் பார்க்கும்போது ஒருவேளை அஇஅதிமுக கூட்டணியில் இருந்தாங்கன்னா அதே அவங்களுடைய பெட்டில் ஒரு 3 எம்பி ஜெயிச்சிருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பலம் தான் இருந்துச்சு அந்த கட்சி. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னோம்னா, அந்த கட்சியை பற்றியும் அசஸ் பண்ணாத, வாக்காளர்களுடைய அந்த மனநிலையையும் வந்துட்டு கருத்தில் கொள்ளாமல் நீங்கள் ஒரு கூட்டணி போடும்போது இது இந்த மாதிரி ஒரு தோல்வியை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். இப்போ பிஜேபி ஸ்டாண்ட்னா ராமதாஸ் எந்த சார்பு நிலையில் இருக்காரு? யார்கிட்ட போலாம்? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அப்படின்றது ஒரு எதிரிலாம் கிடையாது. பிஜேபிக்கு கீழேயா பாமக அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் அது. இன்னைக்கு 11.5% அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிளைம் பண்றாரு. பண்ணாரு இருந்த வரைக்கும். இவங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ? 3.5. அதான உண்மையான பலம். அந்த பெல்ட்டில் வந்துட்டு ஒரு திமுகவுடைய அதிமுகவுடைய கூட்டணி போட்டால் ஒரு 3-4 மக்களவை தொகுதியில் ஜெயிக்கக்கூடிய கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒரு 2001, 2000 வந்துட்டு அவங்க தான் இன்ஸ்ட்ருமெண்டல். தெற்கிலே தேவர், வடக்கிலே வன்னியர், ஜெயலலிதா அவனுடைய வெற்றி ஃபார்முலா அப்படி நான் கட்டுரையெல்லாம் போட்டிருக்கேன். அந்த மாதிரி போயிட்டாங்க அவங்க. எத்தனை தொகுதிகளில் சட்டமன்றம்னா ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு பாமகவுக்கு வலு இருக்கு. ஆமாங்க. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2001 ரவீந்திரன் துரைசாமி எல்லாம் ரொம்ப அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாரு. தென் மாவட்டங்களில் ஜெயிச்சதெல்லாம் விட வட மாவட்டங்களில் வச்ச லீடு வந்து கடுமையான லீடு. 25,000 30,000 ஓட்டு லீடு. இவர் எந்த இதெல்லாம் போட்டிடுவாங்களோ அந்த இடத்துல ஜெயலலிதா எடுத்துக்கிட்டு பக்கத்து தொகுதியிலலாம் இவர் போட்டிக்கிட்டார். அதை பற்றிலாம் அவர் கவலைப்படல. 23 சீட்டை கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ 23 சீட்டு கொடுத்த உடனே இவர் என்ன சொல்றாரு, 23 எம்எல்ஏக்கள்னு சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொன்னார் ராமதாஸ். அப்போ அந்த அளவுக்கு அந்த இந்த 2 கட்சிகள் தான் பலம் வாய்ந்தவை. இவங்களோட பேசுவியா நீ எடுத்துட்டு போயிட்டு நம்மளுக்கு இணையற்ற ஒரு கட்சிக்கு கீழே வந்துட்டு இருந்துக்கிட்டு கூட்டணி நீ போவியா? அந்த இடம் தான் வந்துட்டு ஒரு பெரிய ஆயுசு. வேற என்ன இருக்கு? திமுக இருக்கு, இங்கிட்டு தாவேக்கா இருக்கு. ராமதாஸ் என்னதான் யோசிக்கிறாரு? அண்ணா திமுக இருந்துச்சு இல்ல, போன முறையும் கூட அண்ணா திமுக இருந்துச்சா இல்லையா? ஏன் அங்கே போல? அதுதான் ஒன்று. இப்போ அதுதான் வந்துட்டு அந்த தோல்வி, இந்த பின்னடைவெல்லாம் சேர்த்துட்டு அந்த கட்சிக்கே வந்துட்டு ஒரு இடம் இல்லை. 2வது நீங்கள் பாருங்கள், பாமக எந்தெந்த கொள்கை அடையாளங்களோடு கொண்டிருக்கிறதோ அதுக்கு நேர் எதிர் அடையாளங்களை கொண்டிருக்கக்கூடிய கட்சி தான் பாஜக. ஆமாம், பாட்டாளி மக்கள் அது பாரதிய ஜனதா கட்சி. அப்போ அதை வந்துட்டு அந்த மக்கள் ஏற்றுக்குவாங்கலாம் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு பல பாமக சில ஒரு பலன்லாம் சொல்லக்கூடாது, சில தொண்டர்கள்லாம் வந்துட்டு போன தடவை வந்துட்டு அவங்க ஸ்டார் தரத்தை பிஜேபிக்கு ஓட்டு போடாத அவங்க என்ன பண்ண நாம் தமிழருக்கு போட்ட இதெல்லாம் அவர் சொன்னாங்க. இப்படியெல்லாம் வந்துட்டு நடக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் சொல்ல வரேன், அவர் வந்துட்டு அவருடைய மக்களை கொள்கை வயப்படுத்திட்டாரு. அதுக்கப்புறம் நீங்களே முரணான முடிவு எடுத்தீங்கன்னா அந்த ஓட்டு பேங்க் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ அதுதான் வந்துட்டு இப்போ ஒரு அன்புமணியை வந்துட்டு செயல் தலைவராக அவரை பண்ணலைன்னு வச்சுக்கோங்க. அன்புமணி போயிட்டு அன்றைக்கி ராமதாஸ் இவர் திரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்துருந்த போது அவரோட போயிட்டு அந்த கூட்டத்தில் கலந்து கையை தூக்கிட்டு இருப்பார் தேசிய ஜனநாயக கூட்டணிட்டு. அப்புறம் என்ன ஆயிருக்கு அந்த கட்சி? அப்போ அந்த கட்சி கொடுக்கக்கூடிய இடத்த நம்பி தான் பாமக போட்டிடுமா அப்படின்ற இடத்துல தான் முன்னாலே அவர் என்ன ப்ரீஎம்டிவா என்ன பண்றாரு, இவரை வந்துட்டு டீ ப்ரமோஷன் பண்ணி கூட்டணின்னா கூட அதிமுகவோட பேசலாம், பாஜகவோட திமுகவோட சாய்ஸஸ் எந்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்றது தான் அவருது. ஓகே. திரு ரகு, இன்றைய கூட்டத்தில் திரு அன்புமணியும் பங்கேற்கல, அவருடைய ஆதரவாளர்களும் பங்கேற்கல. திரு ராமதாஸ் நான் தான் ராஜா, நான் தான் கூட்டணி தொடர்பாக முடிவெடுப்பேன், நான் சொல்றதெல்லாம் நீங்க கேளுங்க அப்படின்னு சொன்னா கூட கட்சி வந்து திரு அன்புமணி கட்டுப்பாட்டில் இருக்கிறது தான் இன்றைய மாவட்ட செயலாளர்கள் புறக்கணிப்பிலே தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கா? கரெக்ட் கார்த்திகேயன். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள். நேர்பட பேச வந்து விவாத நிகழ்ச்சிகள்ல ரேட்டிங்ல டாப்ல இருக்கு அப்படிங்கிற நியூஸை பார்த்தேன். அதுக்கு வாழ்த்துக்கள். வெற்றியில உங்களுக்கும் பங்களிப்பு இருக்கு, விருந்தினர்களுக்கும். டாப்லயே இருக்கணும்னா அதுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறேன். இப்போ டாஸ்மாக் சம்பந்தமா ரெய்டு நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி பேசணுங்கிறோம் நிறைய பேர் உங்களுடைய இவங்க வந்து பார்வையாளர்கள் வியூவர்ஸ் வந்து விரும்புவாங்க. நாம எடுக்கிறோம் அந்தந்த தலைப்புகளை எடுத்துட்டே தான் இருக்கிறோம் நம்ம. ஓகே. ஏன்னா அப்படிதான் நீங்க டாப்லயே தான் இருப்பீங்க. ஏன்னா நம்ம ரெய்டு அப்படின்னு வரும்போதெல்லாம் நம்ம எதுவும் புறக்கணிக்கிறதெல்லாம் கிடையாது. இந்த செய்தியின் முக்கியத்துவத்தை பொறுத்து நம்ம எடுக்கிறோம். ஏன்னா நீங்க உங்களோட இதுலயே பாருங்க, எக்ஸ் தளத்திலேயே பாருங்க, நம்ம இந்த நேர்பட பேசுவது தீ போட்டிருக்கும் போது கீழே தான் கேட்கறாங்க, இதை பத்தி பேசுங்க அப்படின்றாங்க. மக்களுடைய ஆர்வம் அது அப்படி இருக்கணும். அது குற்றவாளிகள் அது இதுன்னு சொல்ல வேண்டியது இல்ல. இன்றைக்கு நடந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல. கரெக்ட். இன்றைக்கு நடந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ல இதற்கான இது பேசக்கூடாது நான் சொல்லல.
அதையும் பேசணும் கண்டிப்பா, அதுவும் முக்கியமான விஷயம் அப்படிங்கறத பரிசீலிக்கிறோம். அதை நான் பதிவு செய்யறேன். நீங்க அந்த டாக்டர் ராமதாஸுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் நடக்கிற அந்த பனிப்போர்ல வந்து ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா தெரியுது. ஃபியூச்சர் ஆஃப் த பார்ட்டி வந்து திரு அன்புமணி, ஏன்னா ஏஜ் அவர் சைடு இருக்குது, இவர் ஆல்ரெடி 87 ஆயிடுச்சு. அப்புறம் வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு? அந்த உள்ள இடையில இருக்கிற கசப்புணர்வு தொடர்ந்தா கூட அந்த கட்சியை வந்து வேற யாரையாவது ஒப்படைக்க போறாரா ராமதாஸ்? அதுக்கான வாய்ப்பே அன்புமணி தான் சாய்ஸ். அவர் தான் விரும்புறாரோ இல்லையோ, அவங்க மனக்கசப்பு தொடர்ந்தா கூட வந்து அடுத்தது அவர் தாங்கிறது வந்து முடிவானது தான். இடையில என்ன இந்த சிக்கல் வந்ததுன்னா, முகுந்தனை முன்னிறுத்தின உடனே ஐ திங்க் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பெண்கள் யாரையாவது வந்து அடுத்தது வாரிசா அல்லது வந்து ஒரு கட்சிக்கு பொறுப்பாக கொண்டு வரதுக்கு முயற்சி செய்வார்னு நினைக்கிறேன். ஏன்னா எலெக்ஷன் கேம்பெயின்ல ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. இந்த மாமல்லபுரம் கூட்டத்தில் வந்து முழுநிலவு மாநாட்டு அதுலயே 3 பெண்கள் இருந்துச்சு. அதுல பெரிய பெண்ணும் அதுல இருந்தாங்க. ஸோ அவருடைய எண்ணம் அதுவா இருக்கலாம், அதுல கூட வந்து உரசல் வந்து இருக்கலாம். பட் இட்ஸ் நாட் குட் ஃபார் த பார்ட்டி. அதுவும் நீங்க வந்து 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பார்கெனிங் பவரே கம்மியாயிரும் இந்த கசப்பு தொடர்ந்துகிட்டே இருந்ததுன்னா. இன்ஃபேக்ட் சார் சொன்ன மாதிரி, ஐநாதன் சார் சொன்ன மாதிரி, அவங்களோட கிராஃபை பார்த்தீங்கன்னா 2001 and 2006 வந்து அவங்க கிங் மேக்கர்ஸ் மாதிரி இருந்தாங்க. டெஃபினட்டா 2006 கடைசி வரைக்கும் அவங்க வலுவா பேரம் பேசி அதை சாத்தியப்படுத்தக்கூடிய இடத்துல தான். ஆமா, அவங்களுக்கு வந்து அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுது. 6 அவங்களோட சப்போர்ட்ல கவர்மெண்ட் நடந்தது, அவங்களுக்கு காங்கிரஸ் திமுக கொடுத்த சப்போர்ட்ல. 11 வந்து ஐ திங்க் அவங்களோட டிக்ளைன் ஆரம்பிச்சுன்னு நான் நினைக்கிறேன். வந்து 2011 30 சீட்டு வாங்கி 3 சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சது இல்லையா? அதுல இருந்து நீங்க வந்து 15 வருஷத்துல அவங்களோட சிக்னிபிகன்ட் அரசியல் வெற்றி என்னன்னு பாருங்க. நீங்க ஒண்ணுமே கிடையாது. 2014 அந்த தர்மபுரியில ஜெயிச்சது வந்து பாராளுமன்ற தேர்தலை தவிர சொல்லிக்கிற மாதிரி வந்து வெற்றியே இல்லை. திரு ராமதாஸ் சொல்ற மாதிரி நாங்க தனியா நின்று 4 இடம் ஜெயிச்சது, இப்ப நீங்க வந்து கூட்டணியில நின்று 5 இடம் ஜெயிக்கிறது என்ன பெருமை இருக்கு? அது ரெலவெண்டா இல்ல? இப்ப கூட்டணி சேரக்கூடிய கட்சிகள் வாக்குகள் வந்து பாமகவுக்கு டிரான்ஸ்பர் ஆக மாட்டேன்றது அந்த சிக்கல் இருக்குது. பட் இவங்களோட அந்த ஃபிளிப் ஃப்ளாப்பையும் வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க மாறி மாறி. ஏன்னா பாருங்களேன், நீங்க வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கடைசி நாள் வரைக்கும் ஏடிஎம்கேக்கு போவாங்கங்கிற ஒரு இது இருந்தது. அங்க போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. மறுநாள் காலை நீங்க பிஜேபிக்கு போனீங்கன்னா அது ஐ திங்க் அரசியல்ல வந்து எல்லாம் பாசிபிள் தான், ஒத்துக்கிறேன். அது வந்து அதுல வந்து கொள்கை, கூட்டணியில கொள்கை அவ்வளவு முக்கியம் கிடையாது, ஒத்துக்கிறேன். பட் நேத்திக்கு ஒரு நிலைப்பாடு, இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு அப்படிங்கறதெல்லாம் வந்து ஈவன் பிஎம்கே தொண்டர்களே விரும்புவாங்களா அல்லது பொதுமக்கள் விரும்புவாங்களா? இப்ப நீங்க திமுக இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ், குறைகள் நிறைய இருக்குது. இப்ப நம்ம அதை பத்தி கூட ஆரம்பத்தில் பேசணும். இருந்தாலும் வந்து ஏன் வந்து வாக்களிக்கிறாங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது. அவங்களுக்கு ஒரு காமன் த்ரெட், பிஜேபி எதிர்ப்போங்கிறது வந்து திமுக, இவங்க காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் உறுதியா இருக்கிறாங்க. அது அவங்களை இணைக்குது. அந்த மாதிரி பிணைப்பு உங்களுக்கு இல்லவே இல்லையா? இவர் எங்க போவாரு அது வந்து அவங்க அட்வான்டேஜா நினைக்கிறாங்க பிஎம்கே தலைமை. ஆனா அது வந்து அவங்களுக்கு எதிராக தான் போகுது. திமுக அதிமுக வந்து பாமகவோட மாறி மாறி கூட்டணி வச்சுக்கிற போது அவங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு வர்றது இல்ல. பாமக மாறி மாறி கூட்டணி வச்சுக்கிற போது பாமகவுக்கு அவங்க கடல், இவங்க தான் ஆறு, போய் இவங்க தான் போய் சேர்றாங்க. கடலுக்கு அவ்வளவு பெரிய இது வர கெட்ட பேர் வரலையே, வராது. ஏன்னா அவங்க வந்து அவங்க ரெலவெண்டா இருக்காங்க. என்னோட பாயிண்ட் என்னன்னா, இவங்க ரெலவென்ஸை இழக்கிறாங்களா? இப்ப இந்த ஃப்ரிக்ஷனுக்கே அது ஒரு காரணம். இந்த எலெக்ஷன் 2026 அவங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு வச்சுங்களேன், டெஃபினட்டா அவங்களுக்கு ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். இப்ப வன்னியர்களுக்கு ஒரு பெரிய சமுதாயம், அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும், அதெல்லாம் இருக்க. என்ன கேள்வி வரும்னா, இவங்க தான் வன்னியர்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ங்கிற கேள்வி கூட வரலாம் இல்லையா? அப்படி போலரைஸ் பண்ணி வாக்குகள் வாங்க முடியலையே அவங்களால. முடியல, அந்த கேள்வியே கூட வரலாம் இல்லையா? இவங்க இல்லாம இருந்தா கூட இன்னும் கொஞ்சம் ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிருமா? அந்த மாதிரி கேள்விகள் எழலாம் இல்லையா? நீங்க வந்து அமைச்சரவையில இன்னும் கொஞ்சம் கிடைச்சிடலாமா? ஏன்னா இவங்க அவங்கள ரெப்ரசன்ட் பண்றாங்கிறத வச்சுக்கிட்டே வந்து எல்லாரும் அந்த ஒரு இமேஜை வச்சுக்கிட்டே வந்து எல்லாரும் இயங்குறாங்க. வேணவே வேணாம், இந்த இவ்வளவு பெரிய சமுதாயத்துக்கு என்ன ஒரு இவங்க மட்டும்தான், ஒரு ஃபேமிலி மட்டும்தான் வந்து குரல் எழுப்பணுமா அப்படிங்கிற இதெல்லாம் கூட வரலாம். அந்த மாதிரி ஒரு விமர்சனம் கூட வரலாம். அப்படி இந்த தேர்தலை வந்து ரொம்ப முக்கியமான தேர்தலாக திரு ராமதாஸ் பார்க்கிறதுனால தான் கூட்டணி தொடர்பா நானே முடிவெடுக்கிறேன். ஆமா, இது ரொம்ப கிரிட்டிக்கல் எலெக்ஷன். ஏடிஎம்கேக்கு மட்டும் இல்ல, பிஎம்கேக்கும். ஏடிஎம்கே அளவுக்கு முக்கியம் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஆட்சியில் இருந்த கட்சி கிடையாது, 30 வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி கிடையாது, ஆட்சி பொறுப்பு இல்லைனாலும் இவங்க நடத்த முடியும்னா கூட ஒரு கொஸ்டின் மார்க் எழுந்துரும். ஜெனரலா அவங்க தொண்டர்கள் மத்தியில தொடர் தோல்விகள். நீங்க 2006 அப்புறமே எனக்கு வந்து குரோத்தே இல்லை, டிக்ளைன் போயிட்டே தான் இருக்கு. 5%, 3.5% அப்படியே கீழே சரிவு தானே போயிட்டு இருக்கு. அந்த சரிவை தடுத்து நிறுத்தணுங்கிறதுல வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து நம்ம அதுக்கு ரொம்ப
கிளியர் கட்டா முடிவு எடுக்கணும் அப்படின்னு. இப்போதைக்கு ஆப்ஷன்ஸ் வந்து குறைவு. ஆனா டிஎம்கேவோட ஒரு டோர் திறந்திருக்கிறதா கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து இவங்க வந்து விசிக அங்க இருக்கிற வரைக்கும் பாமகவுக்கான ஸ்பேஸ் இருக்கா? இல்ல திமுக கூட்டணிக்குள்ள அது இல்ல, இப்போதைக்கு கிடையாது. பட் எலக்ட்ரல் இதுல கால்குலேஷன்ல என்னென்னமோலாம் நம்ம மாறி பார்த்துருக்கிறோம். அதனால அது ஓப்பன் எண்டா தான் இருக்குது. இப்போ வந்து கட்டாயமா திமுக கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு திமுக சொல்ல முடியுமா? இந்த இந்த எலெக்ஷன் ரன்னப்ல நெருக்கடி நிறைய வருது. திரு ஸ்டாலின் சொல்லிட்டாரு, நாங்க இப்ப இருக்கிற கூட்டணியே உறுதியாக இருக்கிறோம், புதியவர்களுக்கான இல்ல அப்படிதான் தோணுது. ஏன்னா வந்து விசிக்கு அவ்வளவு பிரஷர் இருந்தும் அவங்க வந்து திமுகவோட இருக்கிறதுனால திரு ஸ்டாலின் வந்து அதை வந்து கைவிட மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். பட் எலெக்ஷன்ஸ்ல யூ நெவர் நோ. இப்ப நீங்க வந்து இப்ப பிஜேபி வந்து டெல்லி அரசு, ஆம் ஆத்மி அரசு கெஜ்ரிவால் மேல போட்ட பிரஷரை இப்ப திமுக மேல போடுற சூழ்நிலை இருக்குது. இப்போ அதே மாதிரி வந்து ஒரு மதுபான கொள்முதல், அதில் இந்த பார் உரிமம் கொடுத்தது, இந்த மாதிரி அதில் ஊழல் இல்லாமல் இருக்கிறதே ரொம்ப அரிது. ஸோ அதை கையில் எடுத்துருக்கிறதுனால ப்ரெஷரை ஃபீல் பண்ணலாம்ல. திமுகவும் வந்து நம்ம 71 அப்புறம் பேக் டு பேக் ஜெயிக்கல, இந்த முறை ஜெயிக்கணுங்கிற ஒரு டெஸ்பிரேஷன் இருக்கு. எல்லா சூழ்நிலையும் கூட்டணி மெகா கூட்டணி இன்னும் விரிவுபடுத்துறதுக்கான யூ நெவர் நோ. இப்போ எங்க டிஎம்டிகே கூட அவங்க ஓப்பன் எண்டா தான் வச்சிருக்காங்க. அவங்க எந்த பக்கம் போவாங்கன்னே தெரியாது. பிஎம்கே சொல்லியிருக்காங்களா திமுக பக்கம் போக மாட்டேன்னு. 2 ஆப்ஷன் இருக்கு. அதுல அவங்க எங்க வேணாலும் போலாங்கிறதே ஒரு அட்வான்டேஜா நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்டா அவங்களுக்கு ஒரு எதிராகவும் போகுது. இந்த கன்சிஸ்டன்சி இல்லாதது, எங்க வேணா போவாங்க, எப்ப வேணா போவாங்க, அவங்க நிலையை மாத்திக்கிட்டே இருப்பாங்கிறது கூட அவங்களுக்கு எதிராக. ரவீந்திரன், பாமக மீதான நம்பகத்தன்மையை அந்த கட்சியுடைய வாக்காளர்கள், தொண்டர்கள் இழந்துட்டாங்களா என்ன, மாறி மாறி கூட்டணி வச்சதுனால? அதாவது டாக்டர் ராமதாஸ் வந்து 98லேருந்து 2006 வரை வெற்றி வீரராக இருந்தார். வெற்றி கூட்டணி நாங்கள் நிற்கிற கூட்டணி தான் ஜெயிக்கினாரு. ஜெயலலிதாவும் டாக்டர் கலைஞரும் புரட்சி தலைவி ஜெயலலிதாவும் ஐயா ஐயா ஐயான்னு அவரை கெஞ்சி இருந்தாங்க. சுயமரியாதை இயக்கம் டாக்டர் ராமதாஸுக்கிட்ட ஐயா ஐயான்னு பெரிய தலைவர்களை கெஞ்சினதை நம்ம கண்கூடாக பார்த்தோம். 2009 தான் டாக்டர் ராமதாஸ் முத மன வலிமை இழந்தார். நாங்கள் தான் டிசைடிங் ஃபேக்டருங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு பதிலாக காங்கிரஸ் இருக்க கூட்டணியில் நாங்கள் இருப்போம், காங்கிரஸ் கூட கன்சல்ட் பண்ணிட்டு இருப்போம், நாங்களும் காங்கிரஸும் சேர்ந்தா டிசைடிங் ஃபேக்டர்னாரு. கலைஞர் உடனே 10 சீட்டு 2004 கொடுத்த காங்கிரஸுக்கு 16 சீட்டை கொடுத்துட்டு பாமகவை கழற்றி விட்டு விட்டார். வெர்ச்சுவலி கழற்றி விட்டு விட்டார். தன்னுடைய பார்கெனிங்கை தன்னை நம்பி வைக்காம மன வலிமை இழந்து டாக்டர் ஐயா காங்கிரஸும் நாங்களும் சேர்ந்துன்னு குலாம் நபி ஆசாத் அந்த டெல்லி இதெல்லாம் பார்க்கும்போது கலைஞர் இவங்க 2 பேரும் சேர்ந்து நாளைக்கு பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க, இதுல நமக்கு முக்கியமானது காங்கிரஸ் தான். அந்த ஹோல்ட தான் மீண்டும் திருப்பி எடுக்க நினைக்கிறார். அன்னைக்கு மன வலிமை இழந்து விட்ட ஹோல்டுல தான் அவர் தோத்தாரு. அதுக்கு பிறகு அவர் அதிமுக கூட்டணியில கம்பல்ஷன்ல சேர்ந்தார். சாய்ஸ் அல்ல, கம்பல்ஷன். அவருக்கு சாய்ஸ் காங்கிரஸ் இன்க்ளூசிவ் டிஎம்கே அலையன்ஸ் தான். அதிமுக அலையன்ஸ் வந்து அவர் கம்பல்ஷன்ல போனாரு. அதுல மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய தன்மையில் அதிமுக ஓட்டர்ஸ் ஜெயலலிதாவால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. டாக்டர் ராமதாஸ் பாமக 0 ஆயிட்டு. பட் அவரால் தென் சென்னை, திருவள்ளூர், விழுப்புரம், சேலம் செம்மலெண்ணை மற்றும் மயிலாடுதுறை அண்ட் திருப்பூரூர் அந்தியூர் பவானி வன்னியர் ஓட்டால 6-7 சீட்டால ஜெயலலிதா ஜெயிக்க முடிஞ்சது. அதிமுக ஓட்ட ஜெயலலிதாவாலேயே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. இல்ல திமுக தொண்டர்கள் பாமகவை ஏத்துக்கிறாங்க, அதிமுக தொண்டர்கள் பாமகவை ஏத்துக்கலன்னா என்ன காரணம் இருக்கும்? அன்னைக்குள்ள சூழ்நிலை டிஎம்கே இன்க்ளூசிவ் காங்கிரஸ் அலையன்ஸ் தான் அங்க வெற்றி அலையன்ஸ், அதுல இருக்கணும்னு டாக்டர் ஆசைப்பட்டாரு. அதுல சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் ஏடிஎம்கே ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகவே இல்லை பாமகவுக்கு. எஸ், அதே தான். மீண்டும் 2019 வரும்போதும் நாமளே பேட்டியில் சொன்னோம், 20 சீட்டு ஸ்டாலின் அடிப்பாரு, சிறிய எண்ணிக்கை ஜாதிகளும் ஸ்டாலினுக்கு போடுவாங்க, கிறிஸ்தவ முஸ்லீம் போடுவாங்கன்னு சூழ்நிலையில அதிமுகவும் தோத்து இபிஎஸ் ஓபிஎஸும் தோத்தாங்க. ஓபிஎஸையும் சேர்த்து அந்த தோல்வியை கொடுக்குறேன், இபிஎஸ் மட்டும் கொடுக்கல. இவர் டாக்டர் ராமதாஸ் எல்லா இடங்களையும் தோத்தாரு. அதற்கு பிறகு 2021 அப்பவும் 23 சீட்டு 10.5, அதுலயும் சேலம் தவிர்த்து மற்ற 5 சீட்டு தவிர்த்து தோத்துட்டாங்க. அதுவும் இபிஎஸ் ஓபிஎஸ் 2 வரும் ஓட் டிரான்ஸ்பர் பண்ணி, ஓட் டிரான்ஸ்பர்ல ஓபிஎஸ்க்கும் நுணுக்கமான ஒரு இடம் இருக்கு. அது பலருக்கு புரியுதோ புரியலையோ, ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் புரியும், ஓபிஎஸ்க்கும் புரிஞ்ச ஒரு விஷயம். 5 சீட்டு தான் ஜெயித்தாங்க, அதுவும் அவங்களுக்கு தோல்வி. இப்ப டாக்டர் ராமதாஸ் என்ன நினைக்கிறாருன்னா, திமுக கழகத்தால நாம ஒரு பெரிய அணியில சேர்ந்தா நமக்கு எதிரான வாக்குகளை ப்ரோ வன்னியர் பிளஸ் ஆன்டி பிஎம்கே பண்ணி தோற்கடிச்சிட முடியும். இப்போ 5 வருஷமா 36 சீட்டு எங்களால் ஜெயித்தீங்க, எடப்பாடியும் பன்னீர்செல்வமும், உங்களால் நாங்கள் ஒன்றும் ஜெயிக்கலன்னு அன்புமணியே சொன்னார். மக்களவை தேர்தலில் பிரிஞ்சு நின்னாங்க. இப்போ மீண்டும் அவங்க சேரும் போது 2019
16ஆம் ஆண்டுல 2011 காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்தது மாதிரி பிரிஞ்சுக்கிட்டு சேர்ந்தது மாதிரி ஒரு பொசிஷன் தான் வரும். அதையும் டாக்டர் ராமதாஸ் உணர்றாரு. குறிப்பா அதிமுக கூட்டணிங்கிறது ஸ்டாலின் ப்ரோ 1 இயர் மற்ற காஸ்ட்களை கன்சாலிடேட் பண்ணி 2009, 19, 21 தோக்கடிச்ச மாதிரி ஸ்டாலின் கலைஞரோட புத்திசாலித்தனமா அச்சப்படாம கலைஞர் கொஞ்சம் மரளுவாரு. ஸ்டாலின் அந்த மிரட்சி கிடையாது, சிஎம் மகனா வந்து அரசியல் பண்றதுனால ஈஸியா தோற்கடிச்சிருவாரு. திமுக தான் கம்ஃபோர்ட் நினைக்கிறாரா திரு ராமதாஸ்? அந்த இடத்துக்குள்ள ராமதாஸ் என்ன நினைக்கிறாருன்னா ஆஃபர் அக்செப்டன்ஸ் தான். 2009 திமுக முடிவெடுத்தாங்க காங்கிரஸ் பிளஸ் விடுதலை சிறுத்தைகள் போதும், இவர் காங்கிரஸும் பாமகவும் தான் டிசைடிங் ஃபேக்டர்னா காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் டிசைடிங் ஃபேக்டர் முடிவை திமுக தரப்பு எடுத்தாங்க. அதே முடிவுக்குள்ளதான் இன்னைக்கும் திமுக தெளிவா இருக்கிறாங்க. காங்கிரஸ் பிளஸ் விடுதலை சிறுத்தை தொடர் வெற்றி 3 தடவை வெற்றியை கொடுத்துட்டு இருக்கும் போது பாமக சூப்பர் ஃப்ளோஸ் தான் அவங்க நினைக்கிறாப்புல. டாக்டர் வந்து இந்த சிச்சுவேஷனை உணர்றாரு. இப்ப கடைசியா அவர் பாஜக கூட நின்னது அன்புமணி எடுத்த முடிவு அல்ல, டாக்டர் ராமதாஸ் எடுத்த முடிவு. உங்க பேட்டியிலே நான் சொன்னேன், எல்லாருமே 99% பாரு அதிமுக பாமக கூட்டணி தான் வரும்னு சொல்லும்போது நான் சொன்ன வார்த்தை டாக்டர் ராமதாஸ் இஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட். இது பெரிய வார்த்தை, அதுல பல அர்த்தங்கள் உண்டு. அந்த அர்த்தத்துல தான் அவர் இந்த முடிவை அவர் எடுத்தாரு. அந்த முடிவில் அவருக்கு கிடைச்சது 3 தொகுதி மட்டும் லீட் பண்ணாங்க. பெண்ணகரம், தர்மபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி 3 தான் லீட் பண்ணாங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேரும் சேர்ந்தே 5 தானே லீட் பண்ண ஜெயித்தாங்க. அப்போ அவர் அதான் நினைக்கிறாரு. அப்போ நாம கடைசியில முடிவெடுப்போம். என்ன முடிவு? திமுக தான் உறுதியா இருக்கு, இந்த கூட்டணியே போதுமானதுன்னு திமுக உறுதியா இருக்கிற போது பாஜக அன்புமணி யோசிக்கிறதா நடக்க போகுது இறுதியா. ஆனா மறுக்க வரல. பாஜகவுக்கு வடக்க என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லாமலே அவங்க 3 செக்மெண்ட் லீட் பண்ணியிருக்காங்களே. இபிஎஸும் ஓபிஎஸும் இருந்து நான்வெனியருக்கு ஓபிஎஸ் ஒரு அடையாளமா இருந்தும் 5 சீட்டு தானே ஜெயித்திருக்காங்க. அப்ப அதை பாப்பார்ல டாக்டர் ராமதாஸ். அப்ப இங்க நம்ம 3 லீட் பண்ணிருக்கோம், அங்க சேலம் தர்மபுரியில 4, ஒரு மயிலம் 5 தான் லீட் பண்ணிருக்கோம். கூட்டணிக்கு நாம போனா அவங்களுக்கு லாபம் கிடைக்குது, நமக்கு எந்த லாபமும் இல்லைன்னு ராமதாஸ் அன்புமணி அதான சொன்னாரு. 36 சீட்டு அதிமுக இபிஎஸும் ஓபிஎஸும் ஜெயித்திருக்காங்க, எங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு தானே சொன்னாரு. அப்போ இந்த அணியை ஈஸியா தோற்கடிக்கக்கூடிய மந்திரம் ஸ்டாலின் இருக்குது. தோற்கடிச்சு காட்டியிருக்கிறார் 9, 19, 21. இப்போ ஓபிஎஸ் இல்லாத போது மீண்டும் அதை தோற்கடிக்கிறது ஈஸிங்கிறது தான் திமுக அணியோட ஒரு கணிப்பாட்டும் இருக்குது. இந்த சூழ்நிலையில டாக்டர் ராமதாஸ் என்ன நினைக்கிறாருன்னா, நாம ரஃப் அண்ட் டப்பா பார்கெயின் பண்ணுவோம். அதிமுக வேண்டான்னு இல்லை, அதிமுகவுக்கு நாம வேணும்னா ஐநாதான சொன்ன மாதிரி 35 சீட்டு மாதிரி கணிசமான சீட்டுக்குள்ள அதிமுக நம்ம போவோம். ஏன்னா பாஜகவுக்கு நிகரா இல்ல பாஜகவை விட அதிகம். அவர் பாஜக மேல உள்ள இதை சொன்னார், அதுக்குள்ள நான் வரல. நான் பாமகவுக்குள்ள அந்த பலத்தை பாசிட்டிவாட்டே நான் வரேன். அவங்க பாஜக அடிச்சு பேசினார், அது வேற விஷயம், அவரோட கருத்து. பட் இவங்க வந்து நாம நிக்கிறது கடைசியா வந்து 31 சீட்டெல்லாம் நின்ன போது அந்த எண்ணிக்கைக்கு அதிகமா 35 சீட்டு நம்ம நிக்கணும். அல்லது வந்து நம்ம தனிச்சே நின்று ஒரு அரசியலை பண்ண கூட நம்ம தயங்க வேண்டியதில்லை. வேற வழி இல்லை. we are left in largely அதிமுக விட்ட வேற வழி இல்லைங்கிற முடிவுக்கு நம்ம போக வேண்டியதில்லை. தனித்து போட்டிங்கிற முடிவா? அதிமுகவாலையும் ஜெயிக்கலன்னு சொல்லும் போது பாஜக கூட நின்னது தனிச்சு நின்ன மாதிரி தான். 3 சீட்டு ஜெயித்திருக்காங்க. அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேரும் சேர்ந்து நான்வெனியருக்கு ஒரு அடையாளமா இருந்த ஓபிஎஸ் நின்னும் 5 தான் ஜெயித்திருக்கிறாங்க. அப்போ அது ஒன்றும் ஷுவர் ஷாட் இல்லை. அப்படி இல்லாத இடத்துக்கு நம்ம ஏன் அவசரப்பட்டு போகணும்? இந்த முடிவை தான் எடுத்தாரு. மீண்டும் சொல்றேன், டாக்டர் ராமதாஸ் இஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட். அவருக்கு நான் என்ன சொல்றேன்னு தெரியும். ஓகே, திரு ராம்கி, கூட்டணி தொடர்பான நிலைப்பாடுகள்ல அதிகபட்ச வலுவை பயன்படுத்தி, பேரத்தை பயன்படுத்தி எவ்வளவு அதிகமாக தொகுதிகள் வாங்க முடியும் அப்படிங்கிறத நோக்கி தான் இந்த அன்புமணி ராமதாஸ் சண்டையை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கா? அது வந்து பாமகவோட ரொம்ப நாள் ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலாக 90கள்லேருந்து ஆரம்பிச்சு அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலாக. ஆனால் இப்போ இந்த கூட்டணியோ இந்த ஃப்ளிப் சொல்கிறோம்ல, இங்கே மாறி மாறி கூட்டணி, இதனால் வந்து அவனுடைய கட்சியோடைய நம்பகத்தன்மை இதெல்லாமே ஒரு பெரிய ஃபேக்டராக நான் பார்க்கல. இங்கே அடிப்படையில் கட்சியில் சிக்கல் ஆக்சுவலாக. கட்சியில் வந்து வெளிப்படையாக சொல்லும்போது இந்த கேள்விக்கு பதில் வந்து மூத்த தலைவர் அவர் ராமதாஸ் அவர்கள் விலகி இருந்து அவங்களை வழி நடத்தணும், அன்புமணியர் வழி நடத்தணும், அவ்வளோதான். அவர் தன்னை முன்னிலைப்படுத்துகிறார். அது தொடர்ந்து பரவாயில்ல. கடந்த மேடையில் வெளிப்படையாகவே மற்ற கட்சிகளையும் இருந்தது, மற்ற கட்சிகளிலே வாரிசு அரசுகளுக்கு நடுவில் நிறைய மோதல்லாம் இருந்தது. ஆனால் இப்படி வெளிப்படையாக பகிரங்கமாக தொண்டர்களுக்கு மத்தியில் எப்படி வெடித்ததை நம்ம பார்க்கல. நீங்கள் பாருங்கள், எல்லா கூட்டங்களையும் சரி, அது பொதுக்குழு செயற்குழு கூட்டமாகட்டும், இந்த மாமல்லபுரம் கூட்டமாகட்டும், எல்லாத்துலேயுமே தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை ராமதாஸ் அவருடைய பேச்சுக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, தொண்டர்கள் வந்து இந்த கட்சி தலைமையோட மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் இது வலுவான தலைமை தான், ஆனால் தலைமைக்குள்ள ஒற்றுமை இல்லை. அதான் பெரிய சிக்கல் ஆக்சுவலாக.
கட்சிக்குள்ளே அடிப்படை கட்டமைப்பிலே பெரிய பிரச்சனை இருக்குது. திரு அன்புமணி எடுக்கிற முடிவு எல்லாம் ஃப்ரூட்ஃபுல்லா மாறுது, எல்லாமே வெற்றியை கொடுக்குதுன்னா தலைவரும் ஏத்துக்க போறாரு, தொண்டர்களும் இல்லையே. ஆக்சுவலா நீங்க வந்து வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கட்சி கிடையாது. அவங்க வந்து வன்னிய சமூகம் பிரதானம் அதுதான் வைத்து முன்னிலைப்படுத்துறாங்க. ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டமன்ற தேர்தலில் கணிசமான இடங்களை பெறணும், நாடாளுமன்ற கணிசமான இதெல்லாம் வந்து ஒரு விதமான இதாக இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் களத்தில் தங்களை வந்து நிலைநிறுத்திக்கணும்ல. இப்போ தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பம் வந்து யார் தலைவர் அப்படிங்கிற குழப்பம் இருக்குல்ல. ஸோ அந்த குழப்பத்தை நீங்கள் வந்து தீர்த்தால் மட்டும்தான் நீங்கள் உள்ளாட்சி தேர்தலிலே கூட நீங்கள் வெற்றி பெற முடியும். ஸோ களத்தில் ரொம்ப தடம் பதிக்கிற நீங்கள் மற்ற கட்சிகளை விட இருபெரும் திராவிட கட்சிகள், இருபெரும் தேசிய கட்சிகள் களத்தில் மாறி கூட்டணி வச்சு அது காரணம் என்னன்னா தலைமை பிரச்சனை தான். நீங்க ஒன்றும் இல்லை, அன்புமணி அவர்கள் தானே வருது இல்லை, நீங்க அன்புமணி அவர்கள் வந்து ஒரு மாற்றம் முன்னேற்றம்ங்கிற விஷயத்துல முன்னிலைப்படுத்தினார். அது என்னன்னா நீங்க சொல்ல மாதிரி பல கூட்டணிகள்லாம் போய் நம்மளை முன்னிலைப்படுத்தி நமக்காக வாக்குகள் வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு. ஸோ இப்போ அவர் அந்த இடத்துல வந்து அது டேக் அப் ஆகல. அதுக்கு என்ன காரணம்னா அன்புமணி காரணம் இல்லை. அன்புமணிக்கு ஒரு பெரிய கிரெடென்ஷியல், ஒரு பெரிய அடையாளம் இருந்தது. அவர் ஒரு பெரிய சுகாதாரத்துறை அமைச்சராக சில விஷயங்கள் செய்திருக்கார். 108 ஆம்புலன்ஸ் ஒரு பரவலாக அறியப்பட்டவர் தான். அதாவது அவருடைய சமூகத்தை தாண்டி வடதமிழ்நாடு தேசிய அளவில் அறியப்பட்டவர். ஸோ அப்போ அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி ஒரு மாற்றம் இருக்கும்போது அது வந்து டேக் அப் ஆகல. என்ன காரணம்? அதுக்கு வந்து அவர் காரணம் இல்லை, அது பாமகங்கிற கட்சிக்கும் அது ராமதாஸ் அவர்களுக்கு கிடைத்த ஒரு பின்னடைவு தான். நீங்க அதை தாண்டி மற்ற சமூகங்கள் இருக்குல்ல, வட தமிழ்நாட்டிலே பிற சமூகங்களுடைய நம்பகத்தை அந்த நம்பிக்கையை நீங்க பெற தவறிவிட்ட காரணத்தினால தான் மாற்றம் முன்னேற்றங்கள் டேக் அப் ஆகல. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து அன்புமணிக்கு வந்து ஒரு பெரிய பலம் சமூகத்து வாக்காளர்கள் எல்லோரும் போலரைஸ் ஆயாவது ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு அந்த கட்சி. அது வந்து அது 2016க்கு முன்னாடி வரை இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஒரு மாதிரி சிதறி போறது காரணம் என்னன்னா ஒரு வலுவான தலைமை இல்லை. அன்புமணி ஏதோ ட்ரை பண்றாரு, நல்ல விஷயம். இன்னைக்கு கூட இந்த மீட்டிங்களோட என்ன பேசுறாருன்னா, நீங்க நாங்க வந்து அத்துமீறலாம் சொல்லல, நீங்க நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போங்க, அதுக்கப்புறம் நம்ம சமூகத்துக்காக பேசலாம், நம்ம வெளிப்படையா சொல்றோம். இந்த மாதிரி நீங்க ஒரு ஜாதி கட்சியோட தலைவராகவே அவர் அறியப்பட்டா இருந்தா கூட வேற எந்த ஜாதி கட்சியிலும் இது மாதிரிலாம் பேசுனதே கிடையாது. நீங்க உங்களுக்கு வந்து சமூகத்தை விட உங்க குடும்பம் தான் முக்கியம், உங்களுடைய உழைப்பு, நீங்கள் படித்து முன்னேறி வேலை தேடிக்கொள்ளுங்கள், இதைத்தான் நம்ம வந்து ஐயா அவர்கள் பாடுபட்டு அப்படிலாம் சொல்றாரு. இது வந்து வேற யாரும் பேசுறது கிடையாது, வேற எந்த கட்சி தலைவர்களும். இப்போ ஒரு மாற்று சிந்தனை உள்ள வராரு அப்படிங்கும்போது அதை எடுத்துட்டு போறதுக்கு அவங்க கட்சியிலே ஒரு எடுத்து தயாரா இல்ல. இப்ப ராமதாஸ் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதன் மூலமாக அந்த இடைவெளியை வந்து நிரப்பிட முடியும் இல்ல, அது முடியாது. அதாவது தொண்டர்கள் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு டைரக்ஷன் வேணும். அதுதான் இந்த கட்சிக்குள்ள சிக்கல் ஒரு பெரிய விஷயம். அதுதான் நீங்க ரெண்டுமே சொல்றீங்களே, தலைமையில குழப்பம் இருக்கு, அதனாலையும் தொண்டர்கள்ட்ட நம்பிக்கையை பெற முடியல. பாமகங்கிற கட்சியின் கொள்கையிலையும் குழப்பம் இருக்கு, அதனாலையும் நம்பிக்கையையும் பெற முடியலன்னா இனிமே அந்த கட்சி ரெண்டு தானே, ஒன்னு கட்சியின் கொள்கை, இன்னொன்னு கட்சியின் தலைமை. ரெண்டுலையுமே குழப்பம்னா அப்ப பாமகவுடைய அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து திரு ராமதாஸ் அவர்கள் விலகி இருந்து அன்புமணியை முன்னிலைப்படுத்தி அவர் கையில முழு அதிகாரத்தையும் கொடுத்து கட்சியை திரும்ப களத்துல போய் வட தமிழ்நாட்டில் இன்னும் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டணி. இப்ப நீங்க எல்லா கணக்குகளும் கூட்டணி கணக்குகளாக இருப்பதனாலதான் வந்து ஒரு பெரிய இவங்களுக்குள்ள ஒரு மோதல் இதெல்லாம் வருது. அப்படி லாங் ரோப் கொடுத்த பிறகுதானே திரு ராமதாஸ் இந்த முடிவுக்கு வர்றாரு. இந்த தேர்தலையும் அவ்வளவு ஒரு லாங் ரோப் கொடுக்க முடியுமா? கொடுத்துதான் ஆகணும்ப்பா. நம்ம நீங்க சீட்டு பேரங்கள் கூட நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு 25 தொகுதிகள் அங்க எடுத்துட்ட விட அதுல போக்கஸ் பண்ணி நீங்க வந்து கடந்த 20 ஆண்டுகள் நிலைமை மாறி இருக்கு. அந்த 20 தொகுதிகளை யாரு கூட்டணி கட்சி தானே தீர்மானம். நிச்சயமா ஒரு கூட்டணி தான். அது இயல்பாகவே அதிமுக பாஜக கூட்டணியில் தான் பாமக இருக்க போயிருது. வேற எந்த கூட்டணிக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அதுல ரெண்டு பேருக்கும் முரண்பாடு இல்ல. ராமதாஸுக்கும் அதுக்கு வாய்ப்பு இல்ல. அது முரண்பாடுகள் போல் வெளிப்புறத்துல அப்பியரன்ஸ் இருந்தா கூட, ஆனா இதுல அவங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது, அதை நோக்கி தான் போவாங்க. மேபி இந்த சண்டைகள் வந்து ஒரு பேரத்திற்கு வேணா வழிவகுக்கலாம் முடியா, ஆனா இந்த கூட்டணி தவிர வேற கூட்டணி ஆப்ஷன் சரியான ஆப்ஷன் எப்படி வழிவகுக்கும்? ஏன்னா நீங்க வந்து இவங்க வெளில வருவாங்களாங்கிற ஒரு மாதிரி யூகங்கள், செய்திகள் வந்து ஒருவேளை தாவேக்காக்கெல்லாம் போறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது. திமுகவுக்கு போனாலும் மற்ற அந்த இடங்கள் மாறும், அதுல எல்லாம் சரியா வராது. ஸோ இவங்களுக்கு இந்த கூட்டணி தான். இந்த கூட்டணியில் எது பெஸ்ட் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்காக இந்த செய்திகள் உதவும். ஆனா அவர்களுடைய இது வந்து ஒரு 25 இடங்கள்ல இருந்து வந்து ரொம்ப போக்கஸ்டா இருந்தா வெற்றிகள் கிடைக்கும். நான் என்ன சொல்றேன், இந்த இடங்கள் இருக்குல்ல, இப்ப இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எப்படின்னா வெற்றி பெறுவது மட்டும்தான் அப்படின்னு நினைச்சா உங்களுடைய ஃபியூச்சர் பாதிக்கப்படும். ஏன்னா 20 ஆண்டுகள்ல நீங்க திமுகவும் அண்ணா திமுகவும் உங்களுடைய அடிப்படை வாக்கு வங்கியை சேதப்படுத்திருக்காங்க. ஏன்னா நீங்க பாருங்க, இந்த 2021ல அண்ணா திமுக வட தமிழ்நாட்டில் அண்ணா திமுக வேட்பாளர்கள் வன்னிய சமூகத்திலிருந்து வந்தவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி திமுகவும் வன்னிய சமூகத்தை சேர்ந்த தலைவர்களை வந்து ப்ரொமோட் பண்றாங்க வட தமிழ்நாட்டில். சோ அப்படின்னா இவங்களுடைய ஆதாரம் தான் பாமகவுக்கு மட்டும் ஒட்டுமொத்த வன்னியர் சமூக வாக்குகள் போகல. அப்படி திமுகவுக்கும் இந்த நிலை வந்து 2011 முன்னாடி வரை இருந்தது. ஆனா அந்த கடந்த 15 ஆண்டுகள்ல நிலைமை மாறிவிட்டு
மாறிவிட்டது. அப்படிங்கும்போது காலத்திற்கு ஏற்ப மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி போனா முதல்ல வந்து தலைமை சரியா இருக்குன்னா அடுத்தது பிற சமூகங்கள் வட தமிழ்நாட்டில் உள்ள பிற சமூகங்களை நோக்கி பாமக நகர வேண்டும். ஏன்னா 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அப்போ வந்து பாமக மக்கள் வாக்களித்தது என்ன காரணம்னா திமுக அதிமுக எங்க தூரத்துல இருக்காங்க. நிறைய தொகுதிகள் பாமகவுக்கு கொடுத்து தக்க வைக்க வேண்டிய தேவையும் அதிமுக பாஜக கூட்டணி நிச்சயமா இல்ல. ஏன்னா அந்த அண்ணா பாமக போனா போட்டுன்னு விடக்கூடிய இடத்துல அதிமுக பாஜக இருக்கு. அப்படி விடக்கூடிய இடத்துல அவங்க இல்ல. நிச்சயமா அவங்க வந்து முடிந்த அளவு இவங்களை ரீடைன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. அது ஒரு கூட்டணிங்கிறது பெரிய சிம்பிள் தான். எங்க தொகுதி சீட்டு பேரங்கள்ல தான் பிரச்சனை வருது. 2021 நல்ல சண்டையை நடத்தி அதிகமான எண்ணிக்கைகள்ல தொகுதிகளை பெறுவதற்கு வேணா இந்த சண்டை உதவும். ஆனால் களத்தில் வந்து அதிமுக பாமக நல்ல ரேப் அப் இருக்கு. கடந்த 2021 அவங்க செலக்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நிறைய இடங்கள்ல வந்து ஒரு கணிசமான வாக்குகள் பெற்றாங்க. இன்னைக்கு ஒரு கூடுதலாக ஒரு கூட்டணி பலமாகும் போது ஒரு சூழல் மாறி இருக்கு. திமுக எதிர்ப்புங்கிறது ஒரு பாஜக எதிர்ப்பு அளவுக்கு முன்னாடி வரும்போது அது கூட்டணியில கணக்குகளை மாற்றி அமைக்கும். அதனால வந்து இந்த கூட்டணி அவங்களுக்கு ஒரு இயல்பான கூட்டணி. அதிமுக பாமக கூட்டணி இயல்பான கூட்டணி. இவங்க செய்ய வேண்டிய கோர்ஸ் ஆஃப் கரெக்ஷன்ங்கிறது கட்சிக்குள்ளதான் இருக்குது. தலைமை இருக்குது, வலுவான தலைமை தான். ஆனா அந்த தலைமை வந்து ஒற்றுமை இல்லாதனால தொண்டர்கள் மத்தியில யாரு பக்கம் போறதுங்கிற ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. பேசும் திரு ஐயநாதன், அதிமுக பாஜக கூட்டணி அல்லது திமுக கூட்டணி அப்படிங்கறதான் ரெண்டு தெரிவா இருக்குமா பாமகவுக்கு? தாவேக்காங்கிறது பரிசீலனையிலே இருக்காத ஒரு இடமா? கடைசியில் தான் அடுத்த பிப்ரவரியில் தான் அது முடிவெடுக்க முடியும். பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா பல்வேறுபட்ட ஃபேக்டர்ஸ் இருக்குது அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் அப்படின்றது தெரியும். அவங்களுக்கு என்ன அப்படின்னோம்னா இப்போ இருக்கக்கூடிய 5 சீட்டை விட ஒரு 10 சீட்டோ 15 சீட்டோ வெற்றி பெறக்கூடிய நிலைக்கு வந்துச்சுன்னா தான் பாமக அப்படின்றது கூட தமிழ்நாட்டில் ஒரு கட்சியாக இருக்குது அப்படின்ற ஒரு நிலைக்கு வரும். இப்போ பாமக ஃபேஸ் பண்ணுறது உள்ளபடி என்னன்னா இருப்புக்கு ஒரு பெரும் சோதனை. இந்த வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் வந்துட்டு அவங்க வந்துட்டு சரியான கூட்டணி அமைச்சு சரியான பார்வையை கொடுத்து கொள்கையை கொடுத்து அவங்களுடைய கட்சியை சரியாக இயக்கி கொண்டு போய் பழையபடி 18 ஜெயிக்க முடியலன்னா கூட ஒரு 12-13 சீட்டு ஜெயிச்சாதான் பாமகன்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் நிலைக்கும். எல்லா பின்னடைவுகளுக்கும் அன்புமணி தான் பொறுப்புன்னு சொல்றதை அந்த கட்சி தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா? இல்லை, அப்படி ஏற்றுக்க மாட்டாங்க. எல்லாமே அப்படியும் இருக்கவும் முடியாது. ஆனால் என்ன அப்படின்னீங்கன்னா ஒரு கட்சியினுடைய அந்த மக்கள் ஆதரவு ஓட் பேங்க், அந்த ஓட்டு பேங்க் எப்படி நினைக்குது? தமிழ்நாட்டுடைய பொதுவான உளவியலுக்கும் அப்பாற்பட்ட ஒன்றும் பாமகக்கு ஆதரவளிக்கக்கூடிய மக்கள் இருக்க மாட்டாங்க. அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னோம்னா இதே இந்த வன்னியர் பெல்ட்னு சொல்லக்கூடிய சோகால்டு வன்னியர் பெல்ட்டில் வந்துட்டு பாஜக பெரிய ஒரு கெயினை அது ஏற்படுத்தியிருக்கலாம். அதெல்லாம் நடக்காது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பொலிட்டிக்கல் சைக்காலஜி உளவியல்னே சொல்லுவேன். நான் அதுதான் அந்த 40க்கு 0ன்ற முடிவுக்கெல்லாம் கொண்டு வருது. வெறும் அந்த பர்சன்டேஜ் கணக்கு இப்படி தான் ஜனங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு மெக்கானிக்கல் ரெஸ்பான்ஸ் எப்பொழுதுமே ஓட்டர்ஸ் கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அப்படியெல்லாம் ஒரு கணக்கு பண்ணி தான் மிகப்பெரிய அளவில் பாமக சில சரிவுகளை எல்லாம் சந்திச்சுது. இல்லை, இப்போவும் பாஜக அதிமுக கூட்டணினா அந்த கொள்கைகளோடு முரண்பட்ட நிலையிலும் கூட்டணி வைக்க வேண்டிய தேவையில தானே பாமக இருக்கு. இல்லை, இப்போ அவங்க வந்துட்டு அதிமுகவோட பேசலாம். கையை தூக்கிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் என்டிஏ கூட்டணியில் நாங்களும் ஒரு அங்கே வந்துட்டு கையை தூக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்போ இவங்க பேச முடியாது. அதிமுக கூட்டணியில் இருக்கும்னு சொல்லிக்க முடியும். அப்போ அதிமுகவோட இவங்க நேரடியாக பேசலாம், இல்லை திமுகவோட பேசலாம், இல்லை விஜயோட பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். இப்போ ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ஓப்பன். அந்த இடத்துல தான் இருக்குது. அதுதான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு அவர். சரிங்களா? பொதுவாக அங்கே வந்துட்டு பாஜக அப்படின்றது ஒரு கட்சி வந்துட்டு கூட்டணி ஒரு கட்சியோட சேர்ந்துன்றதுக்கு வந்துட்டு வெற்றி பெறதுக்காக தான். அடுத்தபடியாக ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னோம்னா கூட்டணி ஒரு அரசியல், அந்த கூட்டணி அரசியல் வந்துட்டு ஒரு பங்கு வகிக்கிறது. பாமகக்குள்ள இருக்கக்கூடிய உள் முரண்பாடுகள் வந்து அந்த கட்சியை பலவீனப்படுத்தலையான்னு திரு ராம்கி கேட்டார். அது என்ன உள் முரண்பாடு? இவரை நியமிச்சவர் யாரு? ராமதாஸ் தான் நியமிச்சாரு. இவர் என்ன பண்ணார்? எல்லா இடத்துலையும் வந்துட்டு அவர் என்ன சொன்னார்? ஒரு கூட்டம், ஒரு பொதுக்குழு கூட்டம் போட்டு நம்முடைய ஒரே எய்ம் அன்புமணியை வந்துட்டு முதலமைச்சர் ஆக்கிறது தான் அப்படின்ட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கூட நடந்த ஒரு இதில் வந்துட்டு நம்மளாம் பார்த்தோம், லைவ் டெலிகாஸ்ட்டில் பார்த்தேன் நான். இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு இருந்தவர் ஏன் இந்த மாதிரி மாறினார்? அதுதான் இங்கே வந்துட்டு முக்கியமானது. இது கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இதெல்லாம் கிடையாது. இப்போ இன்னொரு இது நான் பொதுவாக எல்லா கட்சிகளுக்குமே ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா போஸ்ட் 2000 அப்புறம் பிறந்தவங்களோட அந்த ஓட்டு பேங்க்கு கிட்ட வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எதுக்குமே எந்த அப்பீலுமே இல்லை. தொடவே இல்லை. அது திமுகவுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது, அதிமுகவும் இருக்குது, பாஜகவும். யார் பக்கம் போகிறாங்க அவங்களாம்? ஆமாம், அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நிற்கிற ஒரே ஆளு விஜய் தான். ஆமாம், ஒரு ரசிகர் கூட்டம் அப்படின்றதுனால அவங்க வந்துட்டு அப்படி இருக்கிறாங்க. மற்ற யாரும் அந்த இடத்துல வந்துட்டு அணுக முடியலை அந்த இதை.
ஸோ அந்த அந்த தனக்கு அடுத்த தலைமுறை 2 தலைமுறை கட்சியாக இருந்தது, 3வது தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற வரும்போது அந்த இடத்துல வந்துட்டு இளைஞர்களை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு இடத்த தான் திரு ராமதாஸ் வந்துட்டு முகுந்தனை கொண்டு வரும்போது அவர் சொன்ன வார்த்தைகள், இளைஞர்களை கொண்டு வரணும், அவங்கள வச்சு நான் உன்னை பலப்படுத்துறேன். அன்புமணி மட்டும் பத்த மாட்டேங்குது இளைஞர்கள் ஆமா ஆமா இல்ல, அவர் ஒரு ஆளை நினப்பில் வச்சிருக்கலாம் சொன்ன மாதிரி. சரி, அது வந்துட்டு என்ன ஒரு வாரிசு, இவர் வேற மாதிரி ஒரு கொண்டு வந்தாரு. உடனே அதை வந்துட்டு அவர் எதிர்க்கிறாரு. அந்த எதிர்த்த விதம் எல்லாமே சேர்த்து அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் எதிர்த்து ஒருத்தர் அந்நியப்படுத்திருச்சு. அவ்வளவுதான் அந்த பிரச்சனை. ஓகே, திரு ரவீந்திரன், பாஜகவோடு கொள்கை முரண்பாடுகள் இருக்கக்கூடிய பாமக மீண்டும் கூட்டணின்னு வருகிற போது இந்த தேர்தலையும் அவங்களுக்கு பலன் கொடுக்குமா? அதிமுகவோடு சேர்றோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு பலன் கொடுக்குமா? வட தமிழகத்தை பொறுத்தளவில் அவங்க பாஜகவை மைனஸாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா 2004ஆம் ஆண்டு அவங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தாங்க. அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் கூட அவங்க 6 தொகுதிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாப்புல. ஆனால் அவங்க அரசியல் சக்தியில் அவர்கள் ஜெயலலிதா, ரஜினிகாந்த், பாஜக 3 பேரும் சேர்ந்து நிறுத்தின வேட்பாளரை சிதம்பரத்தில் டெபாசிட் இழக்க வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட டெபாசிட் இழந்திருக்காங்க. ஜெயித்தது திருமாவளவன் தான், திமுக அணி தான். பட் அவங்க தோத்தது எடப்பாடி பழனிசாமி கிட்ட தோத்திருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி 10.5 கொடுத்து பிற ஜாதிகளின் வெறுப்பை வாங்கிக்கிட்டு வன்னியர்களின் ஆதரவையும் எடுத்துட்டாரு. ஜெயலலிதாவால் செய்ய முடியாததை எடப்பாடி பழனிசாமி, சிவி சண்முகம், KP முனுசாமி, அன்பழகன், வீரமணி இவங்க ராமதாஸுக்கு செய்திருக்கிறாங்க. காரணம் 2024 ரிசல்ட்ல வன்னியர்கள் தமிழகம் திமுக அதிமுக பழைய பஞ்சாங்கம் பாடாசு எல்லாம் பெருசா போயிட்டு கலைஞர் மறைவுக்கு பிறகும் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகும் பல ஜாதிய கூறுகள் வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம பேச முடியல. மதத்தை பற்றி மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இல்ல இன்னும் இருதுருவமா இல்லையா? இங்க இருதுருவமா இல்ல, அதிமுக திமுக இருதுருவமா இல்ல. இது 10.5 வச்சுதான் சேலத்திலையும் சிதம்பரத்திலையும் 38% வந்த அதிமுக, திருநெல்வேலியில 8%, ராமநாதபுரத்தில் 9%, தேனியில 13%, நார்வேல 4%, நார்கோயில்ல சீமானுக்கு கீழே 4வது இடம். இங்க இளைஞர்கள் எல்லாம் எடப்பாடி கூட நின்றுட்டாங்கன்னு நினைக்க அவர் கருத்துப்படி. அங்க புதுச்சேரியில சீமானுக்கு கீழே 4வது இடம். இதெல்லாம் ப்ரூவ்டு. இளைஞர்கள் சீமானுக்கு ஓட்டு போட்டது ப்ரூவ்டு. அவர் விஜய்க்குங்கிறது கிளைம். அது 26ல தான் தெரியும் யாராத்தா செத்தான்னு. இந்த இடத்துக்குள்ள பல ஜாதிய மத முரண்பாடுகள் உள்ள இருக்குது. அதுல முறை ஜெயலலிதாவாலேயே பாதிக்கப்படாத வன்னியர் ஓட்டை எடப்பாடி பழனிசாமி 10.5 ராமதாசிட்ட இருந்து பாதிக்க செய்தது தான் சேலத்தில் டெபாசிட் இழந்தது, விழுப்புரத்தில் டெபாசிட் இழந்தது. ஜெயலலிதா, ரஜினிகாந்த் பாஜகவாலே முடியாததை இவர் எடப்பாடி கிட்ட டெபாசிட் இழந்தது சிதம்பரத்தில் நடந்திருக்கு. இதுல ராமதாஸுக்கு பெரிய பிளஸ் என்னன்னா வில் பவரோட விக்கிரவாண்டிக்குள்ள நின்று 2வது இடத்துக்கு வந்துட்டாரு. என்டிஏ வந்துட்டு இதே என்டிஏ ஈரோடு கிழக்குல நிக்க முடியாம போயிட்டு, தமாகவால நிக்க முடியாம போயிட்டு, பாஜகவாலும் உள்கட்சி முரணால அண்ணாமலைக்கு பேர் வரலன்னு நிக்க முடியாம போயிட்டு. சோ இந்த இடம் மட்டும்தான் எடப்பாடி நிக்க முடியாம போனதுல வட தமிழகத்துல ஒரு போலரைசேஷன் வந்ததுன்னா 2வது இடத்தை பாமக முடிவு பண்ணிருங்கிறது. விக்கிரவாண்டி மட்டும் அவங்களுக்கு ஒரு ரே ஆஃப் ஹோப், நம்பிக்கை வழியா இருக்கு. அதுக்காக தானே பாமக வேணும்னு நினைக்கிறாங்க இந்த கட்சி. கண்டிப்பா அந்த போலரைசேஷன் அந்த போலரைசேஷன் பயந்து தான் விஜய களத்துக்குள்ள வரல. சீமான் அந்த போலரைசேஷன்ல சிக்குவாரு நான் சொன்னேன். டாக்டர் ஐயா 25% தாண்டிடுவாரு, திமுக 55 தாண்டும், போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னேன். அது மாதிரி வந்தது. மீண்டும் அப்படி ஒரு போலரைசேஷன் வட தமிழகத்தில் ராமதாஸ் கொண்டு வந்துட்டாருன்னா திருமாவளவருக்கு அடி முதல் இடமும் ராமதாஸிற்கு அணி 2வது இடமும் போகும். இதுதான் ராமதாஸுக்கு மெரிட்டா. விக்கிரவாண்டிங்கிற இடைத்தேர்தலுக்கும் பொதுத்தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லைனாலும் அதுதான் இன்னைக்கு ராமதாஸுக்கு மெரிட்டா இருக்குது. திரு ரகு, பாஜக சார்பு நிலையில திரு அன்புமணி இருக்கிறார். அதிமுக உடனான கூட்டணி அப்படின்ற ஒரு பெர்செப்ஷனை உருவாக்கணும் அப்படின்னு திரு ராமதாஸ் விரும்புறாருன்னா 2யும் இந்த தேர்தலில் சமன்படுத்த முடியுமா பாமகனால? 2 பேரும் ஒரே இடத்துல தானே இருக்காங்க. அந்த சிக்கல் வர சான்ஸ் இல்லை. ஆனால் நம்ம இந்த விவாதத்திலேயே திரு ஆர்டி என்ன சொன்னாருன்னா அதுல ஒன்றும் சிக்கல் இல்லைன்னு, ஐநாதன் சார் அதுல ஒரு பிரச்சனை இருந்ததுன்றாரு. எனக்கு அந்த அதுவும் பிரச்சனையா இருக்கலாம். ஓட் டிரான்ஸ்ஃபருக்கு அது பிரச்சனையா இல்ல. கூட்டணி யாரு பக்கம் போறதுங்கிறது ஒரு 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 கண்டென்ஷியஸ் இஷ்யூ ஒத்துக்கிறேன். அதையும் தாண்டி இந்த சக்சஷன் பேட்டிலையும் நம்ம சேர்த்துக்கணும்னு என்னுடைய இது. அதுல ஏன்னா நீங்க நம்ம சமுதாயமே ஆணாதிக்க சமுதாயம் தான். இவர் பையன் வாரிசு அப்படின்னா அவருடைய பெண்களை பார்க்கலாம். மகள் வைத்து பையன் அப்படிங்கிற போது அவருக்கு கூட ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அவர் ஒரு ஒரு மேலா இருக்கிறதுனால முகுந்தன். ஸோ அந்த மாதிரி சிக்கல்லாம் கூட இதுக்கு ஒரு காரணம் நான் நினைக்கிறேன். பட் கார்த்திகேயன் ஓவராலா
இவங்க வந்து வன்னியர்களோட ரெப்ரஸன்டேட்டிவான சில கேள்விகள் கூட வரலாம்னு எனக்கு தோணுது. இப்போ வந்து இவர் கிருஷ்ணசாமி வந்து எனக்கு கோட்டா வேணான்றாரு, ரெசர்வேஷன் வேணான்றாரு. அதை வந்து தேவேந்திர குல வேளாளர் எல்லாம் ஏற்றுப்பாங்களா? அவர் அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ்னு சொல்லிட்டு பேசுறாரு, அது எல்லாருக்கும் ஏற்புடையது. அது அதே மாதிரி இப்போ 10.5 கூட திமுக சொன்ன நேரேட்டிவ் வந்து அதுக்கும் மேலே அவங்களுக்கு வந்து இது கிடச்சிக்கிட்டு இருக்கு, அதாவது எஜுகேஷன்லையும் வேலை வாய்ப்புலையும் கிடச்சிக்கிட்டு இருக்கு, அதை கம்மி பண்ணுறாங்க அப்படின்னாங்க. ஸோ அவ்வளோ அவசரமாக அவங்க அந்த சட்டத்தை ஏற்றுறது அதெல்லாமே கேள்விக்குரிய எழுப்புன்றேன். இப்போ ராம்கி சொன்னார் ஒரு இது, அவர் வந்து படிங்கன்னு சொன்னாருன்ட்டு, படிங்கன்னு சொன்னார். அப்புறம் ஐஏஎஸ்ல டைரக்ட் ஐஏஎஸ் வரலன்னு சொன்னார் வன்னியர் சமுதாயத்துலேருந்து. அதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஏன் ஒரு ஐஏஎஸ் அகாடமி வந்து 20 வருஷமா நடத்தி அவங்க கொண்டு வர முடியாதா? இந்த மாதிரி கேள்வி அவங்க கேட்க மாட்டாங்களா? நீங்க வந்து மாமல்லபுரத்தில் அவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டினா அது எலெக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பார்கெனிங்க்கு பயன்படுத்தும். இவ்வளோ பேர் கூடியிருக்காங்கன்னு கட்சிகள் நினைக்கலாம், திமுக அதிமுக நினைக்கலாம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் இந்த ஒரு அவங்கள ட்ரெயின் பண்ணி வந்து டைரக்ட் ஐஏஎஸ் ஆக்குறது அவ்வளோ கஷ்டமான காரியம் கிடையாது. அது பண்ணியிருக்காங்களா? நீங்க இந்த மெசேஜிங்லேயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. நீங்க காடுவெட்டி குரு வந்து அவர் இல்லைன்னு வருத்தப்பட்டு நீங்க படிங்கன்னு சொன்ன அர்த்தம் அவர் என்ன ஒற்றுமைக்கு ஏதாவது பேசியிருக்காரா? காடுவெட்டி குரு ஏதாவது பேசியிருக்காரா? எல்லா சமுதாயம் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு அது மாதிரிலாம் பேசியிருக்காரா? அப்படி ஒரு டேர்ன் எடுத்தாங்க 2011 படுதோல்விக்கு அப்புறம். கொஞ்சம் அக்ரெசிவா பேசி பார்ப்போம், அந்த உணர்ச்சி எழுப்புற மாதிரி பேசி பார்ப்போம்னு ட்ரை பண்ணாங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகல. மக்கள் எல்லாரும் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்கல்ல. அப்புறம் இன்னொன்று வந்து நீங்க ஏடிஎம்கே டிஎம்கேல இருக்கிற வன்னியர்களுக்கு மக்கள் ஏந்திரமா ஓட்டு போடுவாங்க. இவங்கள விட அவங்க அமைச்சராகலாமே. இப்போ வந்து இப்போ பாமக எதிராக நிற்கிற திமுக சேர்ந்த வன்னியருக்கு ஓட்டு போட்டால் அவர் அமைச்சராகலாம். இப்போ எம்ஆர்கே பண்ணி சொல்லலாம் அமைச்சராகலாம். வந்து இவர் வந்து நம்ம சிவசங்கர் அமைச்சராகலாம். பட் இது பிஎம்கே காரங்களுக்கு ஓட்டு போட்ட வாய்ப்பு இங்கே இல்லை. அது பெட்டர் இல்லை. நீ அமைச்சரான இன்னும் செய்ய முடியும்ல. இங்க வந்து எந்த கட்சியில இருந்தாலும் சாதிங்கிறது வந்து எலிஃபண்ட் இந்த ரூம்ங்க. மூர்த்தி இருந்தாரு, வேலூர் ரயில்வே அமைச்சர்களாக இருந்திருக்காங்க. இப்ப நான் தமிழக சட்டமன்ற தேர்தல் சொல்றேன். ஏன் வந்து இப்ப அவங்களுக்கு பிளாக்கா ஓட்டு போட மாட்டேங்கிறாங்கன்னா இவங்க மேபி தே டோன்ட் ரெப்ரசன்ட் தி ஹோல் கம்யூனிட்டி. இல்லனா எல்லா ஓட்டும் அவங்களுக்கு விழுந்துகிட்டா இருக்குது. இல்ல அந்த அளவுக்கு அவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்களா? 40ன்னு சொல்றதெல்லாம் எக்ஸாஜரேஷன் தான். அதெல்லாம் ஒரு புட்டிங் பிரஷர், ஒரு பிஆர் சொல்றது. 40 ஜெயிக்கலாம்னா எப்படி ஜெயிக்க முடியும்? அவங்க கொடுத்தா தானே ஜெயிக்க முடியும். சீட்டை 20-25 கொடுத்தா அப்படி 40 ஜெயிக்க முடியும். ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிற இந்த மாதிரி ஸ்டன்ஸ் இது. பட் வந்து இதுல முடிவு ஒண்ணுதான் இருக்க போகுது. 2 பேருக்குள்ளார எப்படியாவது ஒரு சமாதானம் வரப்போ இறுதியாக ஒரு முடிவு அது வந்துதான் ஆகணும். திரு ராம்கி, ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்து மக்களுடைய வாக்குகளையும் போலரைஸ் பண்றதுல பாமகவுக்கு சிக்கல் இருக்கு, பிற சமூகத்து வாக்குகளையும் பெறுவதிலையும் சிக்கல் இருக்குன்னா இனிமே அவங்க என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க முடியும்? ஏன்னா வலுவா பேரம் பேச முடியும் அப்படின்னா அதற்கு ஹோல்டு இவங்க கிட்ட வேணும் இல்லையா? இந்த பெர்செப்ஷன்ல படிங்கன்னு அவர் சொல்றாருல்ல, ஸோ அது வந்து பிற சமூகங்கள் கூட நம்மளையும் சேர்த்து சொல்றதா நினைப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, தமிழ்நாட்டில் உயர் அதிகாரிகள் காவல்துறை 109 பேரில் ஒருத்தர் தான் வன்னியர் சொல்லும் போது அப்போ பிற சமூகங்கள் வேறு மாதிரி பார்க்கும். இவங்க ரொம்ப க்ளோஸாக தன்னுடைய சமூகத்தில் எத்தனை பேர் உள்ள வந்திருக்காங்கன்னு பார்ப்பாங்கன்னு. அதனால அந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கு. பொது நீரோட்டத்துக்கான கட்சியாக பாமக அதுதாங்க சிக்கல். நீங்க உள்ஒதுக்கீடை மட்டும் பிரதானமாக வச்சு 2021 தேர்தலை சந்தித்த போது அது வந்து ஒரு வன்னியர் கட்சியா சுருங்கி போயிடுச்சு. ஆனா பட்டியல் சமூகத்து மக்களுக்கும் அதிக இடஒதுக்கீடு வேணும்னு ராமதாஸ் சொல்லும்போது ஒரு பட்டியல் தலித் அமைப்புகள் எதுவுமே வரவேற்கல. இதுதான் ஒரு பிரச்சனை. என்னன்னா இவங்க வேற எந்த கட்சியும் சொல்லல. நீங்க சொன்ன மாதிரி முக்கியமான பாயிண்ட் 2% நான் வந்து மக்கள் தொகைக்கு ஏற்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கன்னு இவங்க ரெப்ரசன்ட் சொல்லும் போது பெரிய வரவேற்பு இல்லைன்னா என்னன்னா பிற சமூகங்கள் இவங்க மேல ஒரு நம்பிக்கை இல்லாம தான் பாக்குறாங்க. ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய சிக்கல் பாமகவுக்கு. இதுதான் பெரிய களத்துல ஒரு பெரிய ரிசல்ட்ஸை மாத்துது. நீங்க வந்து வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னு சொன்ன அந்த இது பெரிய பின்னடைவு. அதுல இருந்து அவங்களால மீண்டு வரவே முடியல. நீங்க அந்நியர்களும் வன்னியருக்கு ஓட்டு போற நிலைமை வரணும்னா அதுதான் அப்பதான் வெற்றி நோக்கி போகணும். அதற்கான வேலைகள் ஆரம்பிக்கணும். அதுக்கு சரியான தலைவரா அன்புமணியை நான் பாக்குறேன். ஏன்னா அவருடைய பேச்சுகள், ஒரு சில பேச்சுகள் வந்து ஒரு மாதிரி வன்னிய சமூகத்தை அப்பீஸ் பண்றதுக்காக தன்னுடைய சார்ந்த சமூகத்தை மகிழ்ச்சியாக சொன்னா கூட பல ஸ்டேட்மெண்ட்ஸ் ராமதாஸை விட அன்புமணி பேசுற விஷயங்கள் பல விஷயங்கள் வந்து பொதுவான எக்ஸ்க்ளூசிவா தெரியுது. அதனால வந்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்கதா நான் பாக்குறேன். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வந்தீர்கள். நேர்பட பேச நிறைவு பிரதான கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்?